அப்பா, என் ஆத்துக்காரர் இன்னைக்கு ஆக்ரால இருந்து போன் பண்ணியிருந்தார். நாம வீடு கட்டுற விஷயத்துல ஹெல்ப் பண்ணி அசத்த போறாராம். என்னவா, தாஜ்மஹால்ல இருந்து பளிங்கு கல் அனுப்ப போறாரா? அது இல்லப்பா, நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கு பிஎம் வர போறாராம். எனக்கு தெரியும், நான் இத சொன்னா நீங்க எல்லாம் ஷாக் ஆயிடுவேன்னு. ஷாக் ஆகலடி, நீ சொல்றத கேட்டு நாங்க வீக் ஆயிட்டோம். ஏன்டா டேய், வெறும் பேட்டை வச்சு இப்படி காத்து அடிக்கிறதுக்கு பதிலா கொசு பேட்டை வச்சு அடிச்சா கொசுவாது குறையும்ல. போங்க மாமா. வாங்க மாமா, வாங்க மாமா. சாத்தான் போயிடுத்து, சனி வந்துடுத்து. சரி, சனியா வந்துட்டேன்றது தெரியறது. எந்த சாத்தான் போச்சிங்க இந்த? டேய் சும்மாடா. என்னடாப்பா உனக்கு பெருசா உண்மை தெரிஞ்சது? அக்கா, இந்த உலகத்திலே நான் ஒருத்தர் தான் டுபாகூர் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன மாதிரி நிறைய டுபாகூர் இருக்காங்கன்றது இப்பதான் புரிஞ்சுனேன். எங்களுக்கு அது எப்பவோ தெரியுமே. இல்ல திம்பேர், நான் ஒருத்த மேல லேண்ட் விஷயமா கேஸ் போட்டிருந்தேன் இல்லையா? அவன் என்கிட்ட மாது கேஸை வித்ட்ரா பண்ணிக்கோ, நான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன்னா. ஆக்சுவலா அந்த லேண்டோட வேல்யூ 80,000 ரூபாய் தான். ஆனா நான் கேஸை வித்ட்ரா பண்ணிக்கலையே. ஏன்னு கேளுங்க. சின்ன டைலாக் தானே, கேளுங்க. கேட்டு தொலைங்களேன்னா? ஏன்? அப்படி கேளுங்க. பிரஸ்டீஜ், கௌரவம். நீங்க கௌரவம் படம் பார்த்திருக்கீங்களோ? அதுல வர பாரிஸ்டர் ரஜினிகாந்தோட நேர் வாரிசு நான் தான் இல்லையாக்கா? ஆமா ஆமா அப்படின்னு அக்கா மட்டும் இல்ல, ஊர்ல எல்லாரும் சொல்லுவா. அத்திம்பேர், ஏன் பணம் வாங்கிக்கல தெரியுமா? பணம் என்ன பணம், இன்னைக்கு வரும், நேத்திக்கே செலவாயிடும். ஆனா மனுஷனுக்கு லட்சியம் தான் முக்கியம். கேஸ் தோத்துருன்னு பயம் வந்த உடனே தலை கூப்பிட என்கிட்ட தண்ணி குடிக்க பார்த்தான். விடுவேனா நானு? மண்டையில ஆணி வச்சு அடிச்ச மாதிரி நச்சுன்னு சொல்லிட்டேன். டேய், கேஸை வித்ட்ரா பண்ணிக்க மாட்டேன்னு. எனக்கு லட்சங்கள் முக்கியம் இல்ல திம்பேர், லட்சியம் தான் முக்கியம். நிறுத்துற.